Hi friends, Assalamu alaikum. Welcome to our channel. இன்னைக்கு எங்க ஃபேம்ஜம் சிஸ்டர்ஸ் 3 பேரோட ஈத் டேயும் எப்படி போச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த வருஷம் ஈத் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல தான் போச்சு. இன்ஷாஅல்லாஹ் அடுத்த ஈத் இந்த சிச்சுவேஷன் எல்லாமே மாறி எல்லாரும் முழு சந்தோஷத்தோட கொண்டாடுறதுக்கு கிடைக்கணும்னு எல்லாரும் துஆ செய்வோம். உங்க எல்லாருக்கும் இந்த லாக்டவுன் ஈத் எப்படி போச்சு அப்படிங்கறதையும் நீங்க என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோலயே என்னோட ஈத் டே அப்புறம் என் ரெண்டு சிஸ்டர்ஸோட ஈத் டேயும் எப்படி போச்சு அப்படிங்கறது இந்த வீடியோலயே இருக்குது. ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னோட நேம் ஆயிஷா. நான் அபுதாபியில் இருக்கிறேன். இது தெரியாதவங்களுக்காகவும் நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஈத் டே யூஏயில் எப்படி போச்சுங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஈத் நைட்டே நான் ஈதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேயில் இது மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஈதோட வைப்ஸ்க்காக இது மாதிரி ஒரு ட்ரேயில் லைட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈத் நைட்னாலே கண்டிப்பாக மெஹந்தி போட்டுக்கணும் அப்படிங்கிற பர்சன் நான் கிடையாது. என்னோட ஒரு மொரோக்கன் ஃப்ரெண்ட் என்கிட்ட மெஹந்தி போடுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் மெஹந்தி போட்டு விட்டதுக்கப்புறம் அவங்க எனக்கும் ஹென்னா கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ என்கிட்ட டைமும் இருந்தது. ஓகே, ஏதாவது டிசைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு இருந்தேன். யூஸ்வலி எனக்கு நானே மெஹந்தி போட்டுக்கிறத நான் விரும்பவே மாட்டேன். இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நான் மெஹந்தி போட்டுக்கிறேனே சொல்லலாம். ஈத் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே எல்லார் வீட்லேயும் ஃபர்ஸ்ட் பண்ணுற வேலை வட்டலப்பமாக தான் இருக்கும். அதே தான் எங்கள் வீட்லேயும். நான் ஃபஸ்ட்டு வட்டலப்பம் தான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி கித்தூல் கருப்பட்டியில் தான் வட்டலப்பம் வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பவுல் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். இது செகண்ட் பவுல் ஸ்டீமிங்காக உள்ளே வச்சுருக்கிறேன். அப்புறம் ஈத் ஸ்வீட்ஸ்க்காக நான் ரசகுல்லா பண்ணியிருந்தேன். ரசகுல்லா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அவங்களோட ஃபேவரட் ஸ்வீட்டே நம்ம ஈதுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு ரசகுல்லா பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இன்ஷாஅல்லாஹ் நான் ஒரு நாள் இது தனியாக ரெசிபி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த சைடில் நம்ம ஸ்டீமிங்க்கு வச்சுருந்த வட்டலப்பமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. எங்களுக்கு சீனி வட்டலப்பம் பிடிக்காது. ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி கருப்பட்டி வட்டலப்பம் தான் பண்ணுவேன். ரசகுல்லாவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்குது. நம்ம போட்டிருந்த பால்ஸ் எல்லாமே டபுள் சைஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு. இப்போ இதை ஒரு 8 மணி நேரம் அப்படியே நான் ஊற விட்டுட்டேன். ஸோ மார்னிங் இதை சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லா அந்த ஜீராலாம் ஊறிக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் மட்டன் கறி கூட நான் லேட் நைட்டே குக் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் எனக்கு மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதால. அதுவும் இல்லாமல் நாங்கள் தொழுதுட்டு இமீடியட்டாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமில் எல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதால இதுவும் லேட் நைட்டே குக் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஈது தொழுகைக்காக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என் ஹஸ்பண்ட்காக எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் ஈது ஷாப்பிங்னு நாங்கள் எதுவுமே பண்ணலை. எங்ககிட்ட ஆல்ரெடி நியூ ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் இந்த வருஷம் ஈதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் இன்னொரு நாட்டில் இருந்தாலும் கூட நாங்கள் ஈதுக்கு எங்களோட ட்ரெடிஷனை தான் ஃபாலோ பண்ணுவோம். எங்கள் ஊர் வேஷ்டி தான் என் ஹஸ்பண்ட் ஈதுக்கு கட்டுவாங்க. என் ஹஸ்பண்ட் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மஸ்ஜிதுக்கு தொழ போகிறாங்க. பட் நான் வீட்லேயே தான் தொழுதுக்கிறேன். ஏன்னா இங்கே லேடிஸ்க்கு எங்கேயுமே மஸ்ஜிதில் அலௌட் இல்லை கோவிட் சிச்சுவேஷன்னால். இங்கே நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ரொம்ப ஏர்லியாக தொழுகை ஸ்டார்ட் ஆகிரும். இந்த வருஷம் 5:30க்கெலாம் தொழுகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் மஸ்ஜித் கிளம்புனதும் நானும் ஈத் தொழுகைக்காக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ். இது லைட் பேபி பிங்க் கலரில் சென்டரில் ஒரு பெல்ட்டோட வெஸ்டர்ன் ஸ்டைல் மேக்ஸி. இது
ரெடி ஆகிட்டு நானும் என்னோடய ஈத் ப்ரேயரை வீட்லேயே தொழுதுக்கிட்டேன். அடுத்த ஈதுக்கு சிச்சுவேஷன் சரியாகி எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுறதுக்காக நம்ம துவா செய்வோம். தொழுது முடிச்சுட்டு நாங்கள் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அதாவது எங்கள் ஊரில் பெருநாள் பசியாரம்னு சொல்லுவோம். இந்த பெருநாள் பசியாரமில் என்னெல்லாம் இருக்கும்னா பரோட்டா, இடியாப்பம், கோழியப்பம், வெள்ளாடை, கறியடை, அந்த மாதிரி எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அதில் நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னா பரோட்டா, இடியாப்பம் அண்ட் கோழியப்பம் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே பரோட்டாவுக்கு மாவு எல்லாமே பிசைஞ்சு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை வளர்த்து பேனில் போட்டு சுட்டு எடுக்கிறது மட்டும்தான் வேலை. எல்லோரும் நினைப்பாங்க ரம்ஜான்னாலே முஸ்லீம்ஸ் வீட்டில் பிரியாணி தான் இருக்கும்னு. பட் இது கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு பொருந்தாது. எங்கள் ஊரில் ஈத் அன்னைக்கு பிரியாணிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் ஊர் பெருநாள் பசியாரம் தான் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பிரியாணி ஈதுக்கு நெக்ஸ்ட் டேயோ இல்லைனா அதுக்கு அடுத்த நாளோ பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் யூஸ்வலி ஈது முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பிரியாணி தான் இருக்கும். பரோட்டா எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ கோழியப்பம் சுட்டுட்டு இருக்கிறேன். கோழியப்பம் எங்கள் ஊரோட ட்ரெடிஷ்னல் டிஷ் தான். தேங்காய் பால் வச்சு பண்ணுறதால ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். சென்டரில் சாஃப்டாக கரையெல்லாம் முருகிட்டு கரியானம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஈத் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இருக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ நிறைய குவான்டிட்டி குக் பண்ணியிருக்கிறேன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் அந்த அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் குக் பண்ணியிருந்தேன். எல்லா ஐட்டம்ஸும் அதனால தான் நான் நிறைய குவான்டிட்டியில் குக் பண்ணியிருந்தேன். வட்டிலப்பத்தோட டெக்ஸ்சரை பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குதுன்னு. பட் இது என்ன தான் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தாலும் என் அம்மா வைக்கிற வட்டிலப்பத்தை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணி நான் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களோட ஈத் அன்னைக்கு நான் என்னெல்லாம் குக் பண்ணியிருந்தேன்னா நாட்டுக்கோழி கறி, மட்டன் கறி, அப்புறம் கோழியப்பம், பரோட்டா, இடியாப்பம், வட்டிலாப்பம் அண்ட் ரசகுல்லா. ஸோ இது எல்லாம் தான் எங்கள் ஈத் அன்னைக்கு நான் குக் பண்ணியிருந்தேன். இதை தான் எங்கள் ஊர் பெருநாள் பசியாரம்னு சொல்லுவோம். ஈத் அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் குக் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்கே இவ்வளோ ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதால் நான் அந்த அன்னைக்கு லஞ்சுக்குன்னு தனியாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. இதையே நான் லஞ்சுக்கும் வச்சுருந்தேன். பட் அந்த அன்னைக்கு நாங்கள் லஞ்சே சாப்பிடலை. பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த அன்னைக்கு லஞ்சை ஸ்கிப் பண்ணியாச்சு. முந்தின நாள் நைட்டு தூக்கமே இல்லாததால் அந்த மதியம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகலான்னு இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னா அபுதாபியில் இருக்கிற அபுதாபி மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். யூஸ்வலி இந்த மாலில் ஈதுக்குன்னு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், அப்புறம் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் நிறைய ஷோஸ் அந்த மாதிரிலாம் வந்து நல்லா கிராண்டாக நடக்கும். பட் இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. எந்த ஒரு ஈவெண்ட்ஸுமே இல்லை. பிகாஸ் அந்த கோவிட் சிச்சுவேஷன்னால் ரஷ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக எந்த ஈவெண்ட்ஸ் எதுவுமே வந்து நடக்கலை. பட் இந்த மாதிரி வந்து ஒரு அழகான செட்டப் வச்சுருந்தாங்க ஃப்ரண்ட்டில். அது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதோட கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மால்னே இல்லை, அபுதாபியில் இருக்கிற எல்லா மால்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி ஈதுக்காக வந்து ஸ்பெஷல் செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் மாலில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். எனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு காஃபி ஷாப்புக்குள்ளே வந்திருக்கிறோம்.
என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு காஃபி எதுவுமே வேணாம், மார்னிங் சாப்பிட்டதே இன்னும் வர ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஹஸ்பண்ட் அவங்களுக்காக ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேக்கில் பாதி நான் தான் சாப்பிட்டேன். இது கோல்ட் காஃபி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காஃபி இது. அண்ட் இந்த கேக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேஸ்ட்ரியோட நேம் வெண்ணிலா க்ரன்ச். இது ஈத் டேக்காக ஸ்பெஷல் எடிஷன் கேக் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்ட் சும்மா டேஸ்ட் பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அப்படியே பாதி கேக் சாப்பிட்டுட்டேன். இங்கே உள்ள ஈத் எப்போவுமே இப்படி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஊர் மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு மார்னிங் தொழுகிறது, அப்புறம் சாப்பிட்றது, ஈவினிங் மால் இல்லைனா பீச் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகிறது, இவ்வளோ தான் இங்கே உள்ள ஈத். பட் இதே ஊரில் இருந்தால் ஃபேமிலியோட இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இந்த வருஷம் அது கூட இல்லை. ஒருத்தர் பார்த்துக்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சிச்சுவேஷன் சீக்கிரமே மாறணும்னு நம்ம எல்லாருமே துவா செய்வோம். ஸோ எங்களோட ஈத் யூஏஇயில் இப்படி தான் போச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய ஈத் டே எப்படி போச்சுங்கிறத பார்த்தீங்க. இப்போ என் சிஸ்டர் ஹலீமாவோட ஈத் டே எப்படி போச்சுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஹலீமா. இந்த ஈத் அப்போது நான் சென்னையில் தான் இருந்தேன். என்னோடய லாக்டவுன் ஈத் எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பொதுவாக ஈதுக்கு முந்தின நாள் நைட்டே நம்மளோட க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நானும் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணேன். வீட்டுக்கு யாரும் வரப்போகிறது இல்லை அப்படின்னாலும் எப்போதுமே நம்ம இது பண்ணுற ஒரு விஷயம்னால அதையும் பண்ணியாச்சு. அந்த நைட்டே வட்டிலப்பமும் பண்ணி வச்சுட்டேன். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக மார்னிங் போடக்கூடிய எங்களோட ஈத் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதோடு எங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மார்னிங் ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நைட்டே எப்போதுமே செட் பண்ணி வச்சுருவேன். நானும் என் ஹஸ்பண்டும் மேட்சிங்காக போடணும் அப்படின்றலாம் நாங்கள் இந்த ட்ரெஸ் எடுக்கல. என்னோடய ட்ரெஸ் என்கிட்ட எப்போவே இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு எப்போதுமே அவங்க அப்பா தான் ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஸோ அது தன்னாலேயே மேட்ச் ஆகிருச்சு ரெண்டுமே. இந்த டைம் நாங்கள் ஈத் ஷாப்பிங்னு எங்கேயுமே போகலை. போன டைம் எடுத்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கலான்னு தான் இருந்தோம். பட் இந்த டைமும் அது போட முடியாமே ஆகிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஈத்க்கு சென்னையில் இருக்கிறது. எல்லா நோன்பு பெருநாளுமே நாங்கள் கண்டிப்பாக எங்கள் ஊர் காயல்பட்டினத்தில் தான் இருப்போம். எங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரையுமே பார்க்க முடியாமல் இந்த ஈத் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈதாக தான் இருந்தது எங்களுக்கு. பேக் டு பேக் கிச்சனில் ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. மார்னிங்க்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே நான் நைட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக எல்லா ஒர்க்ஸும் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5:30 இருக்கும். அப்போ நான் பிரெட் குனாஃபா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பிரெட் குனாஃபா நைட்டே பண்ணி வச்சுட்டா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால மார்னிங் எல்லா ஒர்க்ஸும் முடிச்சதுக்கப்புறம் பண்ணலான்னு இருந்தேன். குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. இந்த குனாஃபாவோட ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. நம்மளோட சேனலில் போட்ட ஃபர்ஸ்ட் ரெசிபி இது தான். இதோட ரெசிபி நான் ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இப்போ நானும் ரெடியாக போகிறேன். இதுதான் என்னோட ஈத் ட்ரெஸ். இது ஒரு டிசைனர் அனார்கலி குர்த்தி. இதுக்கு ஷால் எல்லாம் செட்டாக வராது, நம்ம தான் ஏதாவது மேட்ச் பண்ணி போடணும். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு ஹிஜாபை தான் இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாப்பிங்லாம் போக முடியாதனால நான் எதுவுமே மேட்சிங்காக வாங்கலை. வீட்லேயே தான் இருக்க போகிறோன்னாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம். அதுக்காக நான் ரெடி ஆகிறேன். அந்த அன்னைக்கு எங்களோட எல்லா ரிலேட்டிவ்ஸ் கூடயும் நாங்கள் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே பிஸியாக இருந்தாலும் அந்த அன்னைக்கு எங்களோட கால் அட்டன் பண்ணி எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. என்னதான் எல்லாத்தையும் வீடியோ காலில் பார்த்தாலும் நேரில் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடணுங்கிறதுனால டேட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு எங்களோட தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் தொழு வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஈத் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு எல்லாமே நான் வெஜ்ஜில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் இப்போது வெஜ் தம் பிரியாணி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதோட ரைஸ் மட்டும் நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ரைஸ் நம்ம நைட்டே பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால மார்னிங் எடுக்கும்போது நல்லா உதிரியாக இருக்கும்.
எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு பிரியாணியை தம்மில் போட்டாச்சு. இது ஸ்டஃப்டு மஷ்ரூம். இதை நைட்டே மேரினேட் பண்ணி ஸ்டஃபிங்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். மார்னிங் ஜஸ்ட்டு ஃப்ரை மட்டும்தான் பண்ணேன். இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கும்போது மேல் வீட்டிலேருந்து எனக்கு மட்டன் பிரியாணி கொடுத்து விட்டுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது பன்னீர் பட்டர் மசாலா. கிரேவி ஒரு நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பன்னீர் மட்டும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம பண்ணியிருந்த வட்டில் ஆப்பம். பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் சுட சுட சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இருந்தேன். நான் எப்போதும் பண்ணுறதை விட அந்த அன்னைக்கு பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. பெருநாள் அன்னைக்கு குக் பண்ணுறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். மோஸ்ட்டாக ஊரில் இருப்போம் அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மாவும் சித்தியும் தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருப்போம், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பெருநாள் அன்னைக்கு நானே சமைச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிரியாணி லஞ்சுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சரி மார்னிங் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றலான்னு டிசைட் பண்ணிட்டோம். நான் நான்வெஜ் அவ்வளோவா வீட்டில் குக் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நான் நான்வெஜ் மிஸ் பண்ணவே மாட்டேன். என் ஹஸ்பண்டோட வீட்டிலேருந்து அது எனக்கு எப்படினாலும் வந்துகிட்டே இருக்கும். இது நாட்டுக்கோழி. என் ஹஸ்பண்டோட பாட்டி கொடுத்து விட்டுருந்தாங்க. ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தனால என்னால் எதையுமே ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடியல. எந்த ரெசிபியுமே உங்களுக்கு காட்ட முடியல. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி இதுலேருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டு ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுக்காதனால எப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போக மாட்டோம்னு இருந்தது. அதனாலவே நாங்கள் சீக்கிரமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான், எங்களோட ஈத் இப்படி தான் இருந்தது. நாங்கள் இங்கே சென்னையில் இருந்தாலும் இங்கே இருக்கிற எங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரையுமே எங்களால் மீட் பண்ண முடியல. என்னதான் நம்ம பெருநாளில் எல்லாமே பண்ணி சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணாலும் கோவிட் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பெருநாளில் இருந்த சந்தோஷமே வேறு தான். அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்னால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வர ஹஜ் பெருநாள் நமக்கு சந்தோஷமாக அமைகிறதுக்கு துவா செய்வோம். நெக்ஸ்ட்டாக ஊரில் என் தங்கச்சி நௌரினோட ஈத் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஈத் முபாரக். இது வரைக்கும் என்னுடைய 2 சிஸ்டர் ஐஷா அண்ட் ஹலிமா அவங்களுடைய ஈத் விலாக் பார்த்துருப்பீங்க. இது என்னுடைய ஈத் விலாக். காயல்பட்டினத்தில் லாக்டவுன் டைமில் நான் எப்படி கொண்டாடினேன் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். இதுதான் என்னுடைய ஈத் ட்ரெஸ். மார்னிங் 7:30 to 8 o'clock ப்ரேயர் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு இருந்தோம். இது என் சித்தி பொண்ணு ஹஸ்னா. அவங்களும் ஈத் ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. தொழுகையும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அம்மா இந்த மாதிரி டேபிளில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. வரவங்களுக்கு ஸ்வீட்டும் அதில் வச்சுருந்தாங்க. தொழுகை முடிஞ்சதும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நான் அதுக்குள்ள எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா முகல் மட்டன், கேரளா பரோட்டா, கருப்பட்டி வட்டலப்பம், நாட்டுக்கோழி ஆக்கி வச்சுருந்தாங்க, ஒத்தப்பணியம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் இயர் பெருநாளும் சரி, இந்த வருஷம் பெருநாளும் சரி, அவங்கவுங்க வீட்டிலே இருந்து கொண்டாடி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற மாதிரி நிலமை மாறணும் அப்படிங்கிறதுக்காக நானும் துவா செய்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக துவா செய்யுங்க. பெருநாள்னாலே வட்டலப்பம் இல்லாமல் இருக்காது. இது எங்கள் அம்மா பண்ண கருப்பட்டி வட்டலப்பம். ரொம்ப நல்லா இருந்தது. ஈது ஸ்வீட் பண்ணுறதுக்காக நான் அன்றைக்கி பாசுந்தி பண்ணியிருந்தேன். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது சிம்லேயே வச்சு தான் நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆடை விழும்போது இது சைடில் எடுத்து விட்டுட்டு இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இதை நான் ஜஸ்ட் கிளிம்ஸாக தான் காட்டியிருக்கிறேன். இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், இன்ஷால்லா ரெசிபியாக போஸ்ட் பண்ணுறேன். சைடில் பார்த்திங்கன்னா ஜாமும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற ஆடையும் பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் அண்ட் பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாசுந்தினாலே பால் ஆடை தான் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவை ஹாட் வாட்டரில் நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா திக்காகிருச்சு. பாருங்கள், அவ்வளோதான், பாசுந்தி ரெடி ஆகிருச்சு. இன்னொரு சைட் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. எங்கள் வீட்டில் பிரியாணி எக்ஸ்பர்ட்னாலே என் சித்தி தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரியாணி ரொம்ப சூப்பராகவும் வந்திருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்காக எல்லாருக்கும் பாசுந்தி கொடுத்துருங்க. பாசுந்தியை சில் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாம். எல்லா பெருநாள்லேயும் ஈவினிங் சித்தி பொண்ணு பெரியம்மா பொண்ணு எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா யாருமே வரல. எல்லாருமே அவங்கவுங்க வீட்லேயே இருந்துக்கிட்டாங்க. யாருமே வரலன்னதும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் லேட்டாக ஒரு 8:30க்கு அப்புறம் எல்லாருமே கூப்பிட்டதுக்கப்புறம் வந்திருந்தாங்க. வந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போனாங்க. அப்போ தான் எங்கள் அம்மாவும் ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.